நான் சிங்கம் படம் பார்த்து அந்த ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டரா இருக்குல்ல, எங்க ஸ்கூல் இது நடந்துச்சு. என் ஸ்கூல்லே ஒரு பையனை சும்மா நான் பண்றேன்னு சொல்லிட்டு அடிச்சேன் பாய். 50,000 இருந்தா மல்லிக்கடை இருப்பேன், 5,000 இருந்தா பொட்டி கடை இருப்பேன். எவன் முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்லடா. பார்த்தா எவ்வளவு பெரிய சூர்யா ஃபேன் தெரியும். அவர் எது பண்ணாலும் டிஃப்ரெண்டா தான் பண்ணுவார். ஆக்ஷனா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தலைவர் டிஃப்ரெண்ட், யூனிக். அவர் எப்பவுமே அவரோட ஒரு ஸ்மைல் மட்டும் போதும். வீட்லயோ இல்ல எதுலயோ ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பேன். ஜஸ்ட் ஒரு போட்டோவோ இல்ல அவரோட இதுவோ ஏதாவது ஃப்ரேம்ல வந்துச்சு அப்படின்னா அவரோட அந்த ஒரு ஸ்மைல், அவரோட கண்ணை பார்த்தோன்னா டோட்டலா. மூவில எத்தனை கேரக்டர்ஸ் பண்ணாலுமே கண்டிப்பா ஒவ்வொரு கேரக்டருக்குமே டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால தான் எங்க அண்ணா வந்து நடிப்பின் நாயகன். ஜோதிகாவை எப்படி பாத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி பையன் தான் நாங்க எதிர்பார்க்கறது. பர்சன் ஹூ சப்போர்ட் மீ would be there with me, அதுதான் நாங்க எதிர்பார்க்கறது. சூர்யா மாதிரி பையனா 6 packs அந்த மாதிரி கேட்கல. வரன் தேடக்கூடிய ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க, இவங்களுக்கு இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கு. மிலிட்ரிக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பாடியை ரெடி பண்ணுவாரு. அப்போ அவர் இந்த மிரருக்கு முன்னாடி போய் நின்ட்டு அந்த இது போனா நான் சூர்யாவுடைய அந்த பெயருங்கிறது வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா சமீப நாட்களில் அவர் செய்திருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அது 15ஆம் ஆண்டு அந்த நிறைவு விழா ஒட்டி நிறைய பேர் வந்து அவரை பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் உங்களை ரிசீவ் பண்ணி ரொம்ப சீரியஸாலாம் பேச போகிறது கிடையாது, ஜாலியாக பேச போகிறோம், படத்தை பற்றி பேச போகிறோம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். சூர்யா வந்துட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக நான் பயங்கரமாக அட்மையர் பண்ணேன் படத்தில். ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும் இல்லையா. இப்போ எனக்குனாக்கா அஜித் வந்துட்டு பயங்கர மாசா அவர் நடந்து வருவார், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு எதனால பிடிக்கும் சூர்யாவை? எனக்கு சூர்யானாவோட அந்த டெடிகேஷன் ரொம்ப பிடிக்கும். ஒரு கேரக்டர் எடுத்தாருன்னா அந்த கேரக்டராகவே அப்படியே வாழ்ந்திருப்பாரு. இவன் சூரரை போட்டுறதுல வந்து அந்த மாறா அப்படின்ற கேரக்டர் நமக்கு வந்து அந்த நேம் ரெஜிஸ்டர் ஆகும். ப்ளஸ் வந்து இந்த வாரணமாயிரம்ல சூர்யானா வந்து அந்த 50 ஏஜ்ல வந்து இப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரே பண்ணியிருப்பான். இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்கிறாரு, ஸ்கேமுங்க அது. ஆனால் அவர் எப்படி அந்த போர்ட்ரே பண்ணாரு, அந்த கேரக்டர் ரெண்டுக்கும் செம்ம டிஃபரன்ஸ் தெரியும். நமக்கு ஒரே பர்சன் தான் அந்த கேரக்டர் நடிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து நமக்கு அந்த இருக்காது. இது அப்பா கேரக்டர் ஒரு மாதிரி, பையன் கேரக்டர் ஒரு மாதிரி, நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் அந்த டெடிகேஷன் லைக் ஆக்சுவலி நான் வந்து ஒரு இன்டர்வியூ எங்கேயோ கேள்விப்பட்டேன். அந்த சூர்யா அப்பா விசஸ் பையன் ஷாட் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து இவங்க பையன் ஷாட் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் வெயிட் லாஸ் ஆகி அதுக்கப்புறமா அப்பாவோட ஷார்ட்ஸ் எடுத்தாங்க தனியாக. அப்புறமா அதை மர்ஜ் பண்ணாங்க அப்படின்னு ஸோ அந்த ஏன்னா வந்து டேரக்டரே ஓகே சொன்னால் கூட இவர் வந்து இல்லை இது வந்து சரி இல்லை, இன்னும் கொஞ்சம் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அந்த கேரக்டருக்கு ஆப்டாக நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்கிற அந்த டெடிகேஷன் அது எல்லாமே வந்து எனக்கு சூர்யா அண்ணாட்ட வந்து ரொம்ப பிடிக்கும். கேரக்டரைசேஷன் எப்போவுமே எங்கள் அண்ணாகிட்ட வந்து எப்படின்னா ஒரு மூவியில் எத்தனை கேரக்டர்ஸ் பண்ணாலுமே கண்டிப்பாக ஒவ்வொரு கேரக்டருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது வந்து அதனால தான் எங்கள் அண்ணா வந்து நடிப்பின் நாயகன். நடிப்பின் நாயகன் நேம் வந்து சும்மாலாம் தரலங்க. எங்கள் அண்ணா வந்து அந்த அந்த அப்படியே அந்த ஈவன் குஷ்பு கூட ஒரு மேடையில் வந்து சொல்லியிருப்பாங்க, சூரரை போற்றுல வந்து அவர் அந்த கண்ணில் வந்து அந்த பெருமிதத்தை வந்து சூர்யா காமிச்ச விதம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டு கட்டுற எந்த ஆக்டராலையும் பண்ண முடியாதுங்க. ஆக்சுவலாக இப்போ அவங்க சொன்னாங்க சூர்யா அவர்களை உங்களுக்கு எதுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு டெடிகேஷன் ரொம்ப பிடிக்கும். அவர் பயங்கரமாக உடலை வருத்திக்கிட்டு வெயிட் லாஸ்லாம் பண்ணுவார், அந்த கேரக்டருக்காக மெனக்கெடுவார், அந்த மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா. நான் அந்த மாதிரி கேட்க விரும்பல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவரை பார்த்தாலே பிடிக்கும். அந்த ஜில்லுன்னு ஒரு காதலில் வந்துட்டு சூர்யா நடந்து வருவார் தெரியுமா, செகண்ட் இயர்லேருந்து என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுடா காலேஜ், இனி நான் தான்டா, அந்த ஒரு தக்கு காமிப்பார்ல, ஒரு ரகன்னஸ் காமிப்பார்ல, அந்த மாதிரி இந்த ஒரு சீன் பார்த்ததுக்கப்புறம் நான் டோட்டலாக விழுந்துட்டேன், ஃபால் டவுன். அந்த மாதிரி ஏதாவது சீன் வந்து அயன் தாங்க ஃபர்ஸ்ட் சொன்னதான். அந்த அயன் வந்து அந்த அப்பாச்சி பைக்ல வந்து இது பண்ணுவார்ல, ஸ்கிட் பண்ணுவார்ல, அதுல இருந்து அந்த வீலிங் பண்ற சீனா, வீலிங் தமனா வச்சிரு பின்னாடி, அதுல டோட்டல் ஃபிளாட் அப்படி. ஓகே, நம்ம அந்த வண்டியில பின்னாடி உட்கார்ந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சா? என்ன வெட்டப்படுறீங்க? தோணும் அதெல்லாம் தோணும், பட் நடக்காதுன்னு தெரியும். ட்ரீம்ல நடக்குதுல, அட்லீஸ்ட் அது ஒரு ஹாப்பி தான் எனக்கு. ஆனா அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சுல்ல, அது ரொம்ப சந்தோஷம், மறக்க முடியாத நாள். என் பர்த்டே எல்லாம் தாண்டி அது ஒரு இம்பார்ட்டன்ட் டே என் லைஃப்லயே. சரி, எனக்கு என்னன்னாக்கா இந்த மாதிரிலாம் பார்த்து அட்மையர் ஆகுறீங்க இல்லையா, சூர்யா வந்துட்டு பயங்கரமா இந்த மாதிரி வீலிங்லாம் பண்றாரு, மேபி அது ரோப் கட்டி எடுத்துருக்கலாம்,
உங்களுக்கு இந்த மாதிரியான ஆசையெல்லாம் வளர்த்துக்கிட்டீங்கன்னாக்கா நாளைக்கு ஏதோ ஒரு பையன் உங்ககிட்ட சிக்கனானாக்கா எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தா என்ன ஆகுறது? அதெல்லாம் பரவாயில்ல, நடந்துட்டு போட்டோம். அதெல்லாம் நம்புற பிள்ளைகள் ஆளுங்கலாம் இல்ல. மட்டும்தான் ரசிக்கணும். தரையில எதையும் எதிர்பார்க்கறது இல்ல நாங்க. ஓகே. அது சூர்யா அளவுக்கு எதிர்பார்க்கறது இல்ல. ஆ. இல்ல. சூர்யானா சூர்யா சூர்யா பையன் மட்டும்தான். அப்படின்னா சூர்யானா ஜோதிகாவை எப்படி பாத்துக்கிறாங்களோ அந்த மாதிரி பையன் தான் நாங்க எதிர்பார்க்கறது. ஓகே. ஸோ இவ்வளோ வருஷம் கழிச்சு அந்த கப்பல் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி வி நீட் எ பர்சன் ஹூ சப்போர்ட் மீ would be there with me. அதுதான் நாங்க எதிர்பார்க்கறது. சூர்யா மாதிரி பையனா 6 பேக்ஸ் அந்த மாதிரி கேட்கல. அந்த மாதிரி தேவையில்லை. இந்த பைக்ல வீலிங் பண்றது அப்படிலாம் அது பாண்டிச்சேரி. சூர்யா பண்ணா மட்டும் தான் நல்லா இருக்கும். நாங்க வேற யாரையுமே கேட்க மாட்டோம். அந்த அளவுக்கு ரசிக்க மாட்டோம். ஓகே. சூர்யானா பண்ணா நல்லா இருக்கும். அது திரையில் அது நல்லா இருக்கும். தரையில நாங்க கேட்கறது சூர்யானா மாதிரி கேரக்டர். நீங்க அது மாதிரி இருந்தீங்கன்னா அப்ப சுத்தமா ஆசை இல்லையா உங்களுக்கு இந்த பாண்டிச்சேரி ராக் பீச்ல போய் டான்ஸ் ஆடுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாதா? எதுக்குங்க? ஓகே. இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகே. அடுத்து நமக்கு ரீக்ரியேட் பண்ணணும் சீன் அப்படின்னா எஸ்ஓகேல கத்துவார்ல ஓகேனா என்ன? ஸ்டில்னு ஒரு காதல்ல. அந்த மாதிரி நீங்க சுருக்கி சொன்னீங்கன்னா எனக்கு அஜித் படமே பாதி தெரியாது. நான் அஜித் ஃபேன் தான். இருந்தாலும் ஓகே நாங்க சொல்லி பழக்கம். சில்லுன்னு ஒரு காதல்ல நம்ம அவரு ரீக்ரியேட் பண்ணணும் அந்த அந்த சீன் என்னோட லைஃப்ல அப்படின்னா நான் இந்த ஹாப்பியஸ்ட் மேன் இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துவார்ல. ஓகே. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுவா? ஒரு சீன் வந்து ரியல் லைஃப்ல நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லி நம்ம அது கேட்கணும். அதுதான். ஓகே. வரன் தேடக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கங்க. இவங்களுக்கு இந்த மாதிரியான எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்கு. அவங்க சொன்னாங்க இல்லையா, இப்போ ஒரு சீன் சொன்னாங்க, ஜில்லுன்னு ஒரு காதல்ல இந்த மாதிரியான ஒரு சீன் வந்து என் வாழ்க்கையில் நடக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? நான் சூர்யா படத்தை பார்த்துட்டு ச்சே இப்படி நடந்தா நல்லா இருக்குமே, இல்ல சூர்யா மாதிரி இந்த கேரக்டர்ல ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி ஏதாவது? சிங்கம் மூவி தான் நான் சொல்லுவேன். ஏன் எனக்கு சிங்கம் பிடிக்கும்னா, சூர்யா வந்து எப்படின்னா, அதுல வந்து அந்த லவ் சீன்ஸே இருக்காது அந்த படத்துல. ம். ஆனா வந்து சிங்கம் பார்ட் 2ல பாத்தீங்கன்னா அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே. எனக்காக வந்து நான் டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணலன்ட்டு எந்த இடத்துல விட்டு கொடுக்காம பேசியிருப்பார்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பையன் வேணும்னு தான் எதிர்பார்க்குறோமே தவிர இப்படி இருக்கணும்னு. இப்போ 6 பேக் சூர்யா வச்சிருந்தாரு. இப்போ நீங்க 6 பேக் வைப்பீங்களா? ம். நீங்க ட்ரை பண்ணுவீங்களா? 6 பேக் ட்ரை பண்ணுவீங்களா? புரியல. என்கிட்ட கேட்டு புரியல. நான் என்னமோ அவங்க லெட்டர் போட்டு வெயிட் பண்ற மாதிரியும் என்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க வந்து ஃபன்னா இருக்கும்னு சொன்னீங்களா? ஸோ நாங்களும் ஃபன்னா கேட்குறோம். இப்போ ஓகே. ஓகே. சொல்றீங்களா 6 நான் பேக்? லெட்டர் போடல உங்களுக்கு. அடுத்த ஆள் கொடுங்க. நீங்க சொல்லுங்க. உங்ககிட்ட தான் நிறைய எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்து லாஸ்ட் இன்டர்வியூ நான் உங்களை பார்த்தேன். நீங்க என்ன சொல்லியிருந்தீங்க, சூர்யாவை பார்த்து நான் நிறைய அட்மைர் ஆகி ஜிம்முக்கெல்லாம் போனேன். ஆக்சுவலாக வந்துட்டு அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ நான்லாம் போயிருந்தா உருப்பிட்டு இருப்பேன். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட இருந்து அட்மைர் ஆகி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல? அதுதான் அவரோட ஃபிட்னஸ். 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 நைஸ். இப்போ கூட நாங்க அவர் பர்த்டேக்கு போனப்போ அவருக்கு 50 வயசு ஆயிடுச்சா அப்படின்றத எங்களால நம்பவே முடியல. அவ்வளோ சாமா, அவ்வளோ ஃபிட்னஸோட இருக்கு. அவரோட ஃபிட்னஸ் வந்து யாருமே அடிச்சுக்க முடியாது. ஓகே. எனக்கு அதாவது எனக்கு ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஃபிட்னஸாக இருக்கணும் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகம். நான் அவரை பற்றி நிறையா அட்மைர் ஆகி ஸோ நம்மளும் என்னால் 6 பேக்ஸ்லாம் வைக்க முடியாது. நான் என்னால் 6 பேக்ஸ்லாம் அவரை மாதிரிலாம் வைக்க முடியாது. பட் ஃபிட்னஸ்னால் இப்படி இருக்கணும் இப்படி பண்ணணும் அப்படின்றது அவரை பார்த்து நான் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஆக்சுவலாக எனக்கு என்னன்னாக்கா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா 6 பேக் வச்சு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, நிறைய படத்தில் வந்து காமிச்சிருப்பாரு 6 பேக்கு. இந்த ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா இருந்தது. நான் பயங்கர சாமியா வாரணமாயிரம் ஓகே. அந்த இதில் அவர் அந்த மிலிட்ரி இதில் மிலிட்ரிக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் பாடியை ரெடி பண்ணுவார். அப்போது அவர் இந்த மிரருக்கு முன்னாடி போய் நின்ட்டு அந்த இது போனா நான் அப்படியே டோட்டல் ஃப்ளாட் அப்படியே அப்படியே ஆயிட்டேன். எவ்வளோ நாள் ஆச்சு ஏஞ்சிக்கிறதுக்கு? இன்னும் ஏஞ்சிக்க முடியாது. இன்னும் ஏஞ்சிக்கல. இன்னும் முடிஞ்சது அப்போ இல்லை. விழுந்த ஆளு தான். ஆமா. இன்னும் ஏஞ்சிக்கல. ஓகே. ஆக்சுவலாக எனக்கு பசங்களுக்குமே அவர் அந்த மாதிரியான விஷயத்துல பார்க்கும்போது ஒய் டோன்ட் வி ட்ரை அந்த மாதிரிலாம் தோணும் இல்லையா? எனக்கு என்னன்னாக்கா அந்த அயன் படத்துல ஒரு சாங் வரும். அதுல தமன்னா கூட டான்ஸ் ஆடுவார்ல. அல்லது சூர்யா ரெட் ஆட்டா இருப்பாரு. நம்மளுக்கு அவரை பார்க்கும்போது என்ன தமன்னாவே தூக்கி சாப்பிட்டாரு அப்படின்னு தோணும். இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அண்ணா வந்து சொல்லியிருந்தாரு, ஏஜ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மெட்டபாலிசம்லாம் டிஃபர் ஆகும்போது நமக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால் அந்த 6 பேக்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. ஏன்னா வந்து ஒரு 30 to 34 இயர் ஓல்டு பர்சன் வந்து அந்த 6 பேக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் 50 இயர் ஓல்டு, ஏன்னா இப்போ ரீசெண்டாக கங்குவாவில் கூட அந்த ஃபிட்னஸ் வச்சுருந்தாரு இல்லையா 6 பேக்ஸு. ஸோ அந்த 50 இயர் ஓல்டு அதை மெயின்டைன் பண்ணுறதும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதை தான் நான் ஆக்சுவலி அட்மையர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு 0 கேலரியில் இருக்கீங்க, வெறும் குக்கும்பர் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அவர் ஆக்சுவலி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வெறும் குக்கும்பர் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த 0 கேலரி மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வந்து அந்த ஏஜில் நம்ம அது பண்ணணுன்றது ஒரு ஒரு என்ன சொல்கிறது,
ட்ரை பண்ண முடியுமான்னு தெரியல. எத்தனை ஆக்டர்ஸால ட்ரை பண்ண ஆக்டர்ஸ்ல நார்மல் பீப்புளே ஒரு 50 இயர்ஸ்ல நீங்க சிக்ஸ் பேக் வைக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் ஹீஸ் இன் கன்சிஸ்டன்ட். அந்த பாடி ஃபிட்னஸ் இருக்கட்டும், அந்த ஹேபிட்ஸ் இருக்கட்டும், எல்லாமே அந்த கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்றா இல்லையா, இது கண்டிப்பா நிறைய பேர்கிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆகும். இப்போ வந்து இப்போ சிக்ஸ் பேக்ஸ் சூர்யா நான் பார்த்து வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதே மாதிரி ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸ்லேயே அந்த ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு வந்து இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் ஐ தாட் லைக் இது எப்படிதான் இந்த மாதிரி ஒரு அந்த நானுமே ஆக்சுவலி டயட்லாம் இருப்பேன். ஒரு 2 மாதம் இருந்தேன்னா கொஞ்ச நாளில் வந்து சீட் டே எடுத்துருவேன், ஏதாவது சாப்பிட்ருவேன். சேம் ஃபேமிலி. நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. ஏன்னா நமக்கு அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம வந்து சாப்பிடாம இருக்கிறது, சுகர் கட்டு, எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ ப்ரெஷருன்றது அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு சும்மா ஆர்டினரியாக நம்ம வந்து வெறும் டயட்டு லோ கேலரி டயட் இருக்கிற நம்மளாலேயே நாக்கு அடக்க முடியல, எங்கேயாவது வெளியில் ஏதாவது சாப்பிட்டுறோம் ஒரு நாள். இவ்வளோ ஏர்ன் பண்ணுற ஒரு ஆக்டர், நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது, நிறைய இடத்துக்கு வெளில பர்சன்ஸோட வெளில டின்னர் போவாங்க, இல்லை வந்து ஹோட்டல் போவாங்க. அவங்கெல்லாம் எப்படி அந்த கன்சிஸ்டண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது வந்து அண்ணா கிட்ட ஆக்சுவலா ஓகே, நான் கேட்ட கேள்வி என்னன்னாக்கா, ஒரு படத்தை பார்த்துட்டு வந்திருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அன்னில இருந்து பல்லு விளக்கும் போது சூர்யா, தூங்கும் போது சூர்யா, உங்க வீட்டுல என்ன ஆச்சு இந்த பொண்ணுங்க, ஐயோ ஏதோ ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நான் வந்து பிரதர் ஜோன் தான். நான் சின்ன எந்த சோனா இருந்தா நீங்க பிடிச்சி தானே பிடிக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப ரிப்பீட் மோட்ல பார்த்தேன்னா மாற்றான் சூர்யா. ஓகே, எனக்கு வந்து எப்படி பக்கத்துல அதை வந்து ஒரே மாதிரி ஒருத்தர் வந்து ஸ்மார்ட்டா இருப்பாரு, எனக்கு அதுவும் வந்து என்னோட டைப் ஆஃப் பாய். 2 பேரும் சூர்யா தானே. அதுதான் சொல்றேன். வந்து கேர்ள்ஸ் வில் ஹேவ் உங்க டைப் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஓகே, சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க வந்து ஸ்மார்ட்டா இருக்கணும், சில பேருக்கு வந்து படிப்ஸ் இருந்தா பிடிக்கும். எனக்கு வந்து ஒரு பையன் நல்லா படிப்ஸா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லெஃப்ட்ல உள்ள சூர்யா வந்து படிப்ஸா இருக்காங்க, ரைட்ல உள்ள சூர்யா வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஃபன்னியா எல்லாரும் கூடயும் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா, அதுவுமே என்னோட டைப் தான். ஸோ வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப், பட் ஒரே சூர்யால நம்ம கிட்ட ஒரே மூவில நமக்கு வந்து கிடைச்ச மாதிரி உங்களுக்கு அந்த படிப்பு சூர்யா தான் பிடிச்சிருந்தது. ரெண்டு சூர்யா 2 தாங்க, 2 பேரும் தான். ஓகே, அந்த ஒரு இதுல சொல்லுவாங்களே 2 தான் அந்த மாதிரி. ஒருவேளை அதனாலேயே வந்துட்டு அவர் அகரம் நடத்துறாரோ? அதுக்கும் இதுக்கு என்னங்க சம்பந்தம் புரியலையே எனக்கு. சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்டா அது பேர் சினிமா என்ட்ரி, ஓகேவா? இல்ல எனக்கு புரியல. அதுக்கும் அக்கறமுக்கும் எனக்கு வந்து படிப்ஸ் மாதிரி பசங்க வந்து பிடிக்கும். ஏன்னா வந்து ஸ்மார்ட்டா இருப்பாங்க அவங்க சில விஷயத்துல, லைஃப்ல, டெசிஷன்ஸ்ல அப்படின்ற மாதிரி நான் நினைப்பேன், என்னோட டைப்பு. ப்ளஸ் தப்பா நினைக்க கூடாது நீங்க. ஆனா ஸ்மார்ட்டான பசங்க வந்து ரைட் சைடு அகில் மாதிரி சூர்யா இருக்க மாட்டாங்க. லைக் அந்த ட்ரெஸ்ஸிங்க அது நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி பசங்க ஸ்டைலாக இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ 2மே மிக்ஸ் ஆகி ஒருத்தராக வரும்போது நமக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு. 2 பேரும் அந்த 2 குவாலிட்டிஸ்லயும் உங்களுக்கு மிக்ஸ் ஆன மாதிரி பயங்கரமான ஒரு பர்சன் தேடிக்கிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. எனக்கு வந்து எடுத்தாங்கன்னா சுரரை போற்று 6 மூவி. கெத்தா அதுல அப்படியே மாசா. கெத்து மாசு வேற மாதிரி நடிச்சிருப்பாரு. அதுலயே கிளாஸா இல்லாம வேற மாதிரி அப்படியே டோட்டலா வேற மாதிரி இருக்கும். ஸ்லாங்கு, அந்த ஏரியா. ஏதாவது டயலாக் பேசி காமிங்க. ஏங்க அவர் பேசினாதான் நல்லா இருக்கும், நாங்களா பேசுறோம் எப்படிங்க? இல்ல ஒரு டயலாக் ஏதாவது அந்த பயங்கரமா அந்த வில்லன் கிட்ட பேசுவார் இல்ல, அது ஜென்ஸ் பேசினா பரவாயில்ல, அதெல்லாம் இல்ல. இப்ப என்ன சொன்னீங்க நீங்க இன்டர்வியூக்கு முன்னாடி என்கிட்ட? டைலாக்லாம் வராதா? வராது. சரி, அப்ப இவங்க 2 பேரும் ட்ரை பண்ணிட்டு வருமா டயலாக் ஏதாவது இருக்கான்ட்டு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன படம் பிடிக்குதுன்னு கேட்போம். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச படம்? எனக்கு பிடிச்ச படம் வந்து 7ஆம் அறிவும் 24. 7ஆம் அறிவு. 24 என்னோட டாப் ஃபேவரட். 7ஆம் அறிவு ஏன் அதாவது இந்த நிகழ்காலத்துல எடுக்கிற படம்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல. அப்படி கிடையாது. உண்மை எதிர்காலம் இல்ல இறந்த காலம். அந்த படத்துல அவரை தவிர யாருமே நடிக்க முடியாது. அதுதான் அவங்களுடைய டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். நீங்க எல்லாம் பாருங்க, இல்ல யாரை கேட்டாலும் அயன், ஆதவன், 6 ஜில்லுன்னு ஒரு கதை சொல்லிடுவாங்க. 7ஆம் அறிவு 24 சூர்யா சாரை தவிர யாராலுமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா 7ஆம் அறிவு வந்து அந்த போதி தர்மர் கேரக்டர், அந்த பாடி, அந்த ஹேருமே பாருங்க பெர்ஃபெக்டா செட் ஆயிருக்கும். அதுல வந்து அந்த சென்ட் ஆஃப் பவர், அந்த குதிரையில அந்த சீன் திரும்பி பாப்பாரு பாருங்க, அந்த க்ளோஸ் வேற லெவல்ல இருக்கு. அதே மாதிரி எண்டிங் அந்த 6 பேக் ஓப்பன் ஆகும் போதி தர்மர், அந்த இது ஜீன் வந்து இதுவாயிடுச்சு போது ஷர்ட் ஓப்பன்ல இருக்கும், 6 பேக் காட்டுவாங்க பாருங்க, லாங் ஷாட் வந்து க்ளோஸ் அப் செம்மையா ஒரே இருக்கும். நிமிஷம் வாங்கிட்டு
கேட்கும் போது 6 அயன்னு சொல்லிட்டு அந்த புள்ள பேசும்போது சடனா கேட்கலையா இவ்வளவு கேட்டுட்டா சடனா அந்த சிக்ஸ் பேக் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி 24 ஏன்னா அதுல 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கும். மணி செம்ம ஜாலியா இருக்கிற கேரக்டர் காட்டியிருப்பாங்க. சேது சேது அவங்க தம்பி ரொம்ப பயந்து இன்டெலிஜென்ட். ஆனா ஆத்ரேயா அந்த கார்ல இருந்து இறங்குவாரு பாருங்க, கண்ணாடியில அவர் டைம் பாக்குறது, வாட்ச் ஓபன் பண்றது, இறங்கி அந்த பிரில்லியன்ட் வில்லன் சொல்லுவாரு, போயிட்டு உன்னை தேடி வந்திருக்கேன். அந்த டயலாக், அந்த தேடுற சீன், அந்த ஷூட் பண்றது, லாஸ்ட்லயும் ஷூட் பண்றாரு. அந்த சீன்லாம் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் மாதிரி இருக்கும். சூர்யா வில்லனா செம்மையா செம்ம கிளாசிக் வில்லனா இருக்காரு. அது அவரை தவிர யாருக்குமே ட்ரை பண்ணா கூட செட்டே ஆகாது. சோ அந்த அளவுக்கு அது பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அவருக்கு. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஆக்சுவலா பயங்கரமா மக்கள் மறந்த படம். அதுதான் 24 வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த படம் நீங்க பாருங்க. ஆமா, புரிதல் இல்ல. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்ன புரியலன்னா மைக் இல்லாம பேசி 10 பைசா கூட இல்லைன்னு பாக்குறேன். ஒண்ணு கேட்காது இல்ல ஆக்சுவலா இவங்க வந்து பயங்கரமா வந்து நோட் பண்ணிருக்காங்க அந்த படத்தை. ஆக்சுவலா தீவிரமான சூர்யா ரசிக்கப்படுது. இப்ப நீங்க அதை பீட் பண்றீங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு எந்த படம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. இல்ல நானுமே ஆக்சுவலி 24 ஏழாம் அறிவு சொல்லலாம்னு நினைச்சேன். இப்போ நீங்க கேட்டீங்கன்னா நான் சூரரை போற்று சொல்வேன். சூரரை போற்று வந்து அண்ணாவோட ஆக்சுவலி வந்து தியேட்டர்கள் இட்டு ஆகியிருக்க வேண்டிய படம். அது வந்து கொஞ்சம் லைட்டா மனசாபம் இருந்தாலும் நேஷனல் அவார்டு அண்ணாவுக்கு வந்து வாங்கி கொடுத்தது. ஏன்னா ஐ திங்க் ஆஃப்டர் பிதாமகனுக்கு அப்புறம் நமக்கு வந்து சூரரை போற்றுல அண்ணா வந்து ஹீ ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். நான் வந்து ஆக்டர் தான், நான் ஆக்டர். நான் வந்து எந்த ஜானர் நீங்க எனக்கு கொடுத்தாலும் அதை நான் வந்து நானா செய்வேன். அந்த மாதிரி ஹீ ப்ரூவ் தட். நீங்க வந்து ஈவன் எனக்கு ஏழாம் அறிவு வந்து லைஃப் மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து ஏழாம் அறிவு எப்படின்னா சின்ன பசங்க நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த படத்தினால தான் சூர்யா ஃபேன்ஸ் நிறைய பேர் ஆனாங்க. ஏழாம் அறிவில் அந்த ஒரு பர்டிகுலர் சீன் வந்து அந்த வில்லன் அடிச்சுக்கிட்டே இருப்பான், அவர் வந்து வாங்கிட்டே இருப்பாரு. அந்த தோல் எல்லாம் உரியும் ஒவ்வொரு சீன்லயும் வந்து சன்லைட் பட்டேன்னா அவ்வளவு நாள் வந்து தண்ணியில இருந்திருப்பாரு, அந்த தோல் எல்லாம் உரியும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவன் அடிக்கிறத வந்து இப்படி கை இப்படி தட்டி அந்த தடுத்துட்டு திருப்பி அடிப்பாரு பாருங்க. அந்த ஒரு டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும், ஒரு பையன் கார் ரேஸ் வரும்போது டே அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஃபயர் விட்ட ஒரு சீன் அது. எனக்கு அந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அதுக்கப்புறம் நான் ரிப்பீட் வாட்ச் வேல்யூ எனக்கு கொடுத்தது வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, அது வந்து சூரரை போட்டு தான். ஏன்னா எனக்கு வந்து அந்த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் படம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து எப்போல்லாம் லைஃப்பில் நான் வந்து ஐயோ என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நான் வந்து சூரரை போட்டு வந்து ஒன்ஸ் பார்ப்பேன். ஏன்னா வந்து அதை பார்த்தா அதில் எப்படி அவர் ஜெயிச்சாரு மாதிரி லைஃப்பில் நம்மளும் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம டார்கெட்ஸ் நம்ம அச்சீவ்மெண்ட்டை நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணுவோன்ற ஒரு பாசிட்டிவிட்டி வந்து எனக்கு அந்த படம் கொடுக்கும். ஸோ அதனால வந்து நம்ம சின்ன வயசுல நமக்கு எப்படி இருக்கும்னா இது வந்து இது நடந்தா லைஃப்ல நல்லா இருக்கும். ஏன்னா அதை பார்த்து நிறைய பேர் நானும் போதி தர்ம வம்சம் நான் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்த ஆளுங்கெல்லாம் நிறைய இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுத்த படம் வந்து ஏழாம் அறிவு. லைஃப்ல சக்சஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணா ஆவீங்கன்ற ஒரு டேஸ்ட் கொடுத்த படம் வந்து சூரரை போற்று. ஸோ ஒரு கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த சூரரை போற்று வந்து ரிப்பீட் வாட்ச் வேல்யூவா இன் ஜெனரலாவே உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும். இந்த பொம்மி வந்து ஒரு கேரக்டர்ல பேசுவாங்கல்ல, ஏன் பொண்டாட்டி கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன இது வெக்கம், உங்களுக்கு பொண்டாட்டி கிட்ட கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன வெக்கம், என்கிட்ட வந்து கேட்க முடியாதா அவங்களால. அது வந்து அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் வந்து அந்த ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட கேட்கறதுக்கு வந்து கூச்சப்படக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும். இந்த போர்ஷனை கல்யாண மாலையில சேர்த்துக்குங்க, ஸ்டார்டிங்ல எடுத்துதான். ஓகே, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எந்த படம்? எனக்கு காக்க 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 சூப்பர். அதுல இந்த மாதிரியான விஷயங்களுக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அதுதான் எனக்கு வந்துட்டு அதான் சொல்றேன்ல, நான் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு பசங்க அந்த மாதிரி தான் நான் ஏன்னா ஏரியாவில் ஃபுல்லாகவே பசங்க. பேசிக்கலா நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். அந்த மாதிரி தான் நான் இருந்திருக்கேன். நான் ஸ்போர்ட்ஸில் இருந்தது நான் ஸ்கூல் 6th அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த மூவி பார்க்கும்போது இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு பெரிய எக்ஸாம்பிளாக ஒரு இதுவாக எனக்கு சேஞ்ச் ஆச்சு. என் லைஃபே அது சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி நான் அவரோட ஃபிட்னஸ் மெயினாக நான் சொல்லணும்னா அவரோட ஃபிட்னஸ்.
ஸோ நம்மளும் இப்படி சேஞ்ச் பண்ணணும், நம்ம உடம்பு இப்படி இதெல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்றது எனக்கு அந்த போல்ட்னஸ்ஸு அந்த இது எல்லாமே எனக்கு அவர்கிட்ட பிடிச்சிருந்து. ஸோ அந்த மூவி பார்த்து தான் நான் எல்லாமே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த காக்கா காக்கா பார்த்து தான் எல்லாமே. அண்ட் ப்ளஸ் வந்து எனக்கு காக்கா காக்கா எல்லாமே எனக்கு ஜோவை ரொம்ப பிடிக்கும். அவங்கள நார்மலாகவே வந்துட்டு அவங்க மூவிஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஸோ இவங்க 2 பேர் காம்பினேஷன்ல நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது அந்த படம். ஸோ அதுல வந்து ரொம்ப வந்து ஆனா அப்ப தெரியாது இல்ல யாருக்கும் காம்பினேஷனா கடைசி வரைக்கும் பார்க்க போறேன்ட்டு. போலீஸ் ட்ரைனிங் வந்து ட்ரை பண்ணாங்க. ஓகே, ஆஸ்பிரேஷன். யா நான் ட்ரை ஓகே. பண்ணேன். பட் எனக்கு ஆக்சுவலா இப்ப நீங்க பேசும்போதே ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா உங்க நோக்கத்தை வந்துட்டு எந்த வித தடையும் இல்லாம சொல்றீங்க கட்சியா. நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அது கிடைக்கல. ஸோ ஓகே நான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வழியில நான் பாட்டு சரி, போயிட்டேன். ஓகே ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு சூர்யா வந்துட்டு வெவ்வேறு ஜானர்ல வந்து படம் பண்ணியிருக்காரு இல்லையா? லவ், ஆக்ஷன், டிராமா நிறைய பண்ணியிருக்காரு இல்லையா? இதுல பயங்கரமா எங்கால பொருந்தி போவாரு. இந்த ஒரு ஜானர்ல வந்து அடிச்சுக்கவே முடியாது எங்கால. நீங்க எல்லாமேன்னு சொல்லுவீங்க. எல்லாமேன்னு சொல்லக்கூடாது என்கிட்ட. எனக்கு இதுல அடிச்சுக்கிறது அவர் ஆளே கிடையாதுங்க. தமிழ் சினிமாவில் சூர்யா இந்த ஜானர் பண்ணாருனாக்கா யாரும் கிட்டே நெருங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜானர். காப் ஸ்டோரி அண்ணாக்கு எப்பவுமே கரெக்டா இருக்கும். ஓகே, ஆக்ஷன். காப் ஸ்டோரி சொல்றேன் நான். ஆக்ஷன் நான் action எல்லாமே ஜானரா சேர்ந்து. சொல்றேன். ஒரு ஆக்ஷன் படம் அந்த மாதிரி எடுத்தா அவருக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். ஆமா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இதுவுமே லைக் காமெடி எப்படி சொல்றது, இந்த பிதாமகன் மாதிரியான படம் அதுவுமே அண்ணாக்கு வந்து கொஞ்சம் டார்க் காமெடி எல்லாம் சேர்ந்து அதுவுமே அண்ணா சோலோவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாரு. அதுவும் நல்லா இருக்கும் Okay. அவருக்கு. ஸோ இது ரெண்டுமே. இது ரெண்டுமே உங்களுக்கு எனக்கு காப்ஸ் தான், சிங்கம் மாதிரி ஒரு ஆக்ஷன். 5 பேரும் காப்பி அடிப்பீங்க. எனக்கு பயமா இருக்கு. தப்பான கேள்வி கேட்டுனோன்னு. அவர் ஒரு ஃபைட் பண்றது, அந்த காமிப்பாங்கல்ல, அந்த கார்லாம் அந்த டோர்லாம் வெளியே வந்துட்டு இது பிச்சுக்கிட்டு. பண்ணுவாரே, அதெல்லாம் செமையா இருக்கும். எல்லா டைலாக்குமே பிடிக்குமா? எல்லா 5 லட்சம் வச்சிருந்தா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடை வைப்பேன். 50,000 இருந்தா மல்லிகை கடை வைப்பேன். 5,000 இருந்தா பொட்டி கடை வைப்பேன். எவன் முன்னாடி கை கட்டி நிக்க வேண்டிய அவசியம் இல்லடா. பார்த்தா எவ்வளவு பெரிய சூர்யா ஃபேன் தெரிஞ்சு. ஏசின்றனால ஏசி வெச்ச ரூம், ஏசி இல்லாதனால ஏசி இல்லாத ரூம். அதுதான்டா உனக்கு எனக்கு உள்ள வித்தியாசம். எனக்கு வந்து லவ் நீங்க ஒரு டிஃபரெண்டா சொல்ல போறீங்க, தெரிஞ்சு போச்சு. தான் பிடிக்கும். ரொமான்டிக். ஏன்னா ஒரு ரொமான்டிக் ஹீரோ. ஏன்னா அப்புறம் கேர்ள்ஸ் எல்லாமே எதுக்கு ஃபாலோ ஆவாங்க, யாரு செம ரொமான்டிக் டயலாக் அதெல்லாம். ஓகே, அதனால தான் அந்த 5 கேர்ள்ஸ் நம்ம உட்கார வச்சிருக்கோம். இது வந்து மினிமம். நிறைய வெளியில போனீங்கன்னா சூரிய சொன்னா ஒரு செம்மையா எப்படிலாம் லவ் பண்றாரு. இப்ப ஜில்லுன்னு ஒரு காதல் பாத்தியா அப்படிதான் செம்ம லவ். காக்கா காக்கால கூட என்ன மாதிரி இல்ல, வேணான்னு கடைசியில பாருங்க எப்படி லவ் சரி, பண்றாரு. எனக்கு என்ன டவுட்னா அவர் படத்துல பண்றாரு ஏத்துக்கிறாங்க. நிஜ வாழ்க்கையில அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகுது. ஃபேண்டசியா ஒர்க் அவுட் ஆகுதா? இருக்காங்க. அவர் வந்து படத்துல மட்டும் லவ் பண்ணல, ரியல் லைஃப்லயுமே லவ் பண்ணி அத வந்து இப்ப இருக்க ஒரு எக்ஸாம்பிளா இது பண்றாரு. பின்னாடி உட்கார்ந்திருந்தாங்க. அவர் வந்து ஃப்ரெண்ட்ல சப்போர்ட் பண்றது. அவங்க வந்து எந்த எல்லா பாயிண்ட் நீங்களே எடுத்தா என்ன பண்றது? அவங்க வந்து எந்த ஸ்டேஜ்லயுமே விட்டு கொடுக்காம இருக்கிறது. சோ அந்த ரொமான்ஸ் லவ் அவர் கண்ணிலேயே பேசுவாரு. சரி, அது யாருக்குமே வராது. ஏதாவது ஒரு சீன், குறிப்பிட்ட சீன் சொல்ல முடியுமா? இந்த சீன்ல தூக்கி சாப்பிட்டு இருப்பாரு, அந்த சீனையே பயங்கரமா எடுத்துட்டு போய் எலிவேட் பண்ணிருப்பாரு அந்த படத்துல அப்படின்னு ஏதாவது? காக்கா சூர்யா கண்ணு நல்லா சூப்பரா இருக்கும். ஜோதிகா மேமும் அவங்க வந்து அந்த மேரேஜுக்கு முன்னாடி வந்து அந்த ஒரு சீன் இருக்கும், 2 பேரும் கான்வர்சேஷன் சீன். அது செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிஜிஎம்க்கும் அதுக்கும் சூர்யா சாரோட அந்த கண்ணுக்கும் அவரோட அந்த எக்ஸ்பிரஷனுக்கும் ஜோதிகா மேமோட ரியாக்ஷனுக்கும் அப்ப வேற அவங்க லவ் பண்ணிட்டு இருந்த சீன் நிஜமாலே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸோ சூர்யா சார் தான். வேற என்னென்ன படம் காக்கா காக்கா மாதிரி வேற ஏதாவது லவ் படங்கள்? ஜில்லுன்னு ஒரு காதல் இருக்கே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வேற மாதிரி ஒரு கொஞ்சம் வந்து ரக்கட் பாய் மாதிரி இருப்பாரு. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஃபேமிலி மேன், டிஃப்ரெண்ட் லவ் சூப்பரா இருக்கும். அது செம்மையா இருக்கும். ஸோ அவருக்கு தான் செட் ஆகும். லவ்வே எப்படி டிஃப்ரெண்ட் இதுல பண்ணலான்றது சார் கரெக்டா எல்லாரும் ஒரு படத்துலயும் டிஃப்ரெண்டா அந்த கேரக்டர் இருக்கும். மிரட்டியும் பண்ணுவோம், வெரைட்டியும் பண்ணுவோம், என்ன வேணா பண்ணுவோம். ஆமா, அந்த மாதிரி அவர் பண்ணாலே. ஒரு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பேச்சுலரா இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் மொத்த வெரைட்டி காமிக்கிறாரு. ஆமா, டிஃப்ரெண்ட். எல்லாருமே ஒரே மாதிரி காப்பி பண்றாரு சொல்லக்கூடாதுல. அவர் எது பண்ணாலும் டிஃப்ரெண்டா தான் பண்ணுவார். ஆக்ஷனா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் தலைவர் டிஃப்ரெண்ட், யூனிக் அவர் எப்பவுமே. அதனாலதான் அவரு டாப்ல இருக்காரு. நான் போயிட்டு என்ன பண்ண போறேன்னா, இப்ப நீங்க சொன்ன 2 படத்தையும் போட்டு பார்க்க போறேன். பாருங்க. ஓகே, ஏதாவது கத்துக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. எனக்கு காக்கா காக்கா வாரணம். எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா அதுலதான் நான் உண்மையை சொல்லுங்க. சூர்யா படம் ஒண்ணுதான் பாத்திருக்கீங்களா? எல்லா படமும் பார்த்திருக்கேன். பட் வந்து டெடிகேஷன் அப்படின்னு தான் காக்கா காக்கா தான். என்ன இருந்ததே அதனாலதான். டான்ஸ் என்ன பிடிக்கும்? காக்கா காக்கா. ஆர்டிஸ்ட் என்ன பிடிக்கும்? காக்கா காக்கா. ஆர்ட் டைரக்டர் யாரு பிடிக்கும்? அதுல காக்கா காக்கா. அவர் தோட்டா தரணியா இருந்தா ரிப்பீட்டடா போட்டு நான் பார்த்தது அந்த படம் தான். நான் ரிப்பீட்டடா போட்டு நான் பார்த்தது காக்கா காக்கா தான். அடிக்கடி பாப்பேன். டைட்டில் கார்டு உங்களுக்கு காக்கா காக்கா தான் பிடிக்கும். நான் ஒரு வந்து
அவருக்கு வந்து லவ் ரிலேட்டடா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லவ் சீன்ஸ் அந்த எல்லாரும் ரொம்ப பிடிக்கும். அவரோட ஒரு ஸ்மைல் மட்டும் போதும். அவரோட ஸ்மைலும் அவரோட ஐஸ் எனக்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பேன். ரொம்ப ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு வீட்லயோ இல்ல எதுலயோ ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பேன். ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவோ இல்ல அவரோட இதுவோ ஏதாவது ஃப்ரேம்ல வந்துச்சு அப்படின்னா, அவரோட அந்த ஒரு ஸ்மைல், அவரோட கண்ண பார்த்தோன்னா டோட்டலா எல்லாமே எனக்கு அப்படியே ஃப்ரீ அப் ஆயிடுற மாரியே இருக்கும். ஸோ அந்த லவ் ஜர்னல் அந்த மாரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சிங்கம் படம் பார்த்து அந்த ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டரா இருக்குல்ல, என் ஸ்கூல் இது நடந்துச்சு. என் ஸ்கூல்லயே ஒரு பையன சும்மா நான் பண்றேன்னு சொல்லிட்டு அடிச்சேன் அவனுக்கு மூஞ்சிலாம் வீங்கி போயிருக்கு. சும்மா நார்மலா பேசிட்டு இருந்தோம். நீ ஒரு டயலாக் சொல்ற, நான் ஒரு டயலாக் சொல்றேன். இந்த இறக்குறேன்டா உனக்கு டயலாக். பேமெண்ட் கொடுக்க மாட்டேன் இப்படி பண்ணிட்டு ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டரா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கலாம் செஞ்சிருக்கேன். எல்லா படமும் பார்த்தேன். பட் அந்த படம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்ன வரையும் இருக்கு. அந்த படம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம். அதனால வேற யாருக்கு பாதிப்பு அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க.